இந்த லேஅவுட்டை பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனது என்னென்னா, இந்த மேட்டுப்பாளையம் காரமடை இந்த கோயம்புத்தூர் ரோடு இருக்கு இல்லையா, ஹைவே. இது வந்து என்னை ஒரு வாட்டியும் வியக்க வச்சுட்டே இருக்குங்க. சொல்லியிருந்தேன் இல்லையா, மேட்டுப்பாளையம் காரமடை கோயம்புத்தூர் ஹைவே, நம்ம ஊட்டி ஹைவேன்னு சொல்லுவாங்க. அந்த ஹைவேலேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட்டை சுற்றி வந்து நீங்கள் ட்ரோன்லேயே பார்க்க முடியும். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இங்கே வந்து 1.5 சென்ட்லேருந்து 6 சென்ட் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க. ஒரு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. கோயம்புத்தூரில் உங்களோட ஆதரவை கருத்தில் கொண்டு இனிமேட்டு நம்ம கோயம்புத்தூர்லேயும் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வீடியோ போட போகிறோம். நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். பர்சனலாகவும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் டெய்லி ரீல்ஸாக போட்டுட்ருக்கிறோம். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அதுலேயும் ஃபாலோ பண்ணி உங்களோட கனவு வீடு லேண்டை சொந்தமாக்கிக்கோங்க. டைரக்ட் கான்டாக்ட் நம்பர், நோ கமிஷன் நம்பர் தான் நம்ம சேனலில் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தினோட நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக டெவலப்பரினுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற லேஅவுட்டும் சரி, கோயம்புத்தூரில் நீங்கள் மருதமலை ரோட், நம்ம வடவெள்ளி, நம்ம துடியலூர், சத்தி ரோடு, கோயில்பாளையம், எல்என்டி பைபாஸ், இந்த காய்டரில் நீங்கள் கோயம்புத்தூரில் லேண்டோ வீடோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரிஃபர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இல்லாமல் உங்ககிட்டே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒன் டைம் வரும்போதே நீங்கள் A to Z உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டியை இவங்ககிட்ட கிளியராக கேட்டு வாங்கிக்க முடியும். சரிங்களா? இந்த லேஅவுட்டை பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனது என்னென்னா, நான் கூட முன்னாடி ஒரு வீடியோவில் காரமடையில் இவங்க கூட கொலா பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த பேர் வந்து டெம்பிள் டவுன்னு சொல்லிட்டு ஒரு லேஅவுட். அந்த லேஅவுட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அது வந்து அந்த நம்ம ஊட்டி மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து கொஞ்சம் இன்டீரியர் தான். பட் உள்ளேயே அவ்வளோ வீடுகள் இருந்தது. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகி திருப்திகரமாக அந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இந்த மேட்டுப்பாளையம் காரமடை இந்த கோயம்புத்தூர் ரோடு இருக்கு இல்லையா, ஹைவே. இது வந்து என்னை ஒரு வாட்டியும் வியக்க வச்சுட்டே இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது வீடுகள் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ வீடுகள் இருக்குது. அது தெரியாத சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த மேட்டுப்பாளையம் காரமடை கோயம்புத்தூரோட நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். நான் ஃபீல்டில் நின்று பார்க்கறனால சொல்கிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா அனன்யா டவுன்ஷிப். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 7 ஏக்கர்ஸுங்க. மெயின் ரோடு, அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, மேட்டுப்பாளையம் காரமடை கோயம்புத்தூர் ஹைவே, நம்ம ஊட்டி ஹைவேன்னு சொல்லுவாங்க. அந்த ஹைவேலேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ட்ராக் வருங்க. அந்த ட்ராக்கை தாண்ட தேவையில்லை. ஓகேங்களா? அந்த ட்ராக்குக்கெலாம் முன்னாடியே இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க மெயினுக்கு. சரிங்களா? நீங்கள் ட்ரோன் ஷாட்லேயே பார்க்க முடியும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் கூட போச்சு. ட்ரெயின் ட்ராக்குக்கெலாம் முன்னாடியே இருக்குது. நம்ம ஹைவேக்கும் ட்ரெயின் ட்ராக்குக்கும் இன்பிட்வீனில் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் காரமடை காந்தி நகரில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட்டை சுற்றி வந்து நீங்கள் ட்ரோன்லேயே பார்க்க முடியும். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம மேட்டுப்பாளையம் ஊட்டி கோயம்புத்தூர் ஹைவேலேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குங்க. டோட்டல் 7 ஏக்கர்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா 110 ரெசிடென்ஷியல் ப்ளாட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. மினிமம் 1.5 சென்ட்லேருந்து மேக்ஸிமம் 6 சென்ட் வரைக்கும் லேண்ட் அவைலபிள் இருக்குது. ஒரு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா 43,560. ஓகேங்களா? டிவைடட் பை 100 போட்டால் 1 ஏக்கர் ஸ்கொயர் ஃபீட்டு 435 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஓகேங்களா? இங்கே வந்து 1.5 சென்ட்லேருந்து 6 சென்ட் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஃபேஸிங் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய 110 பிளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 30% பிளாட்ஸ் இப்போ புக் ஆகியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா புது லேஅவுட். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேணுன்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேஅவுட் பிடிக்கும். எனக்கும் பர்சனலாக சாட்டிஸ்ஃபையாக இருந்ததுங்க. நீங்கள் அப்படியே வரும்போது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க கொஞ்சம் ஊட்டி, குன்னூர் அதெல்லாம் போய் சுற்றி பாருங்கள். அக்காக்கள் வந்தீங்கன்னா அண்ணனை வேலையெல்லாம் இது பண்ண சொல்லியாது, லீவ் அரேஞ்ச் பண்ண சொல்லியாது, நீங்கள் வந்து போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெஷரான லைஃபுக்கு மத்தியில் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே மறந்துடும் இல்லையா? அதனால் அண்ணனை லேஅவுட் பார்க்க வரோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே ஊட்டி அப்படியே ஒரு ட்ரிப் அடிச்சிருங்க. ஓகேங்களா? அந்த பக்கம் நீங்கள் பெங்களூர் போய்ட்டு கூட அப்படியே நீங்கள் சென்னை இறங்கிடலாம். இது ஜஸ்ட் ஐடியா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு. நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிருந்தாவனா வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குங்க. SRSI மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. மெடோனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தினோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. 1 ஏக்கருக்கு 2 பார்க் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. கிட்ஸ் ப்ளே ஏரியாவோட ஒரு பார்க் இருக்குங்க. இன்னொரு பார்க் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் ட்ராக்கோடு இருக்குது. உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க.
40 ஃபீட் 30 ஃபீட் 23 ஃபீட் ரோட் கொடுத்துருக்காங்க வித் ஸ்ட்ரைட் ட்ரைனேஜோடு இருக்குது. நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பிளாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேப் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது. டிடிசிபி அப்புறம் லே அவுட்டுங்க. ஒரு சென்டினுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 9.75 lakhs. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேணுன்ற சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற டேரெக்டாக அபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் இந்த சரௌண்டிங்கில் மெயினுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் இல்லை வீடு கட்டுற மாதிரி லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த லேஅவுட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏங்க ஈவன் நீங்கள் சென்னையிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த லேஅவுட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் கோயம்புத்தூரில். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு வேணுன்ற நோக்கம் லாபம், நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த விதத்தில் இந்த லேஅவுட்டில் நீங்கள் பிளாட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கும். ஓகே கைஸ், இந்த லேஅவுட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை வசந்த். டாடா.